ஒரு வழியாக சின்னாதேவியை பற்றி பேச்சு வந்ததே என்று நான் சந்தோஷப்பட்ட சமயம் பார்த்து அன்னையார் குறுக்கிட்டார். நமது மதத்தை பற்றி எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆச்சாரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் போகலாம். எனக்கு கோபம் வந்தது. மதத்தை பற்றி தர்க்கங்கள் நடத்தி சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள இதுவா சந்தர்ப்பம்? சின்னாதேவியை பற்றி பேசப் போகிறேன் என்று எனக்கு வாக்களித்தவர். சட்டென்று புரிந்து கொண்டேன். திருமலாதேவி, என் குழந்தை, மற்ற பரிவாரங்கள் உட்பட எல்லோரும் வெளியேறிய சமயம் காயத்ரியை மட்டும் தொடையை அழுத்தி தன் பக்கத்திலேயே இருக்கும்படி அம்மா குறிப்புணர்த்துவதை கவனித்தேன். என்னை அவர் பார்த்த பார்வையிலும் அர்த்தம் இருந்தது. நான் அடுத்த அறைக்கு சென்றேன். ஆனால் மற்றவர்களை போகச் சொல்லிவிட்டு அங்கேயே கதவின் ஓரமாக நின்றிருந்தேன். அன்னை பேசுவது கேட்கக்கூடிய தூரத்தில். ஒட்டு கேட்பது சாதாரண மனிதருக்கே கேவலம் என்றால், ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபதி அப்படி செய்வது இன்னும் கேவலம்தான். ஆனால் காதல் என்று வரும்போது தர்மம், நியாயம், வெட்கம், மானம், கௌரவம் என்பதெல்லாம் காற்றில் பறந்துவிடும் என்பது காதலால் கட்டுண்ட காளையருக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அன்னைக்கும் காயத்ரிக்கும் கிண்டியிலிருந்து தீர்த்தம் வழங்கினார் ஆச்சாரியா. பிறகு, என்னம்மா உன் சந்தேகம்? மன்னிக்க வேண்டும். அவர்களையெல்லாம் போக சொல்வதற்காக அப்படி சொன்னேன். சந்தேகம் எதுவும் இல்லை. ஒரு சொந்த விஷயம். எதுவானாலும் சொல்லு. தாங்கள் சின்னாதேவியை பற்றி சொன்னதால் ஞாபகம் வந்தது. என் பிள்ளை கிருஷ்ணன் அந்த பெண் மீது பித்தாக இருக்கிறான். அவள் சங்கு சக்கர சமாசரணம் பெற்றுக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலை சேர்ந்த தேவதாசியாக இருக்கிறாள். முத்திரை அளித்தவனே நான் தானே. அதனால் அவளை அதிலிருந்து விடுவித்து என் பிள்ளைக்கு பத்தினியாக்குவதும் தங்களால் தான் முடியும். சில வினாடிகளுக்கு மௌனம் நிலவியதிலிருந்து ஆச்சாரியர் யோசனை செய்கிறார் என்று புரிந்தது. கடைசியில் அவர் குரல் கேட்டது. அதெல்லாம் முடிந்து போன விஷயம். அரியா பருவத்தில் ஏற்பட்ட மயக்கம். இப்போது உன் பிள்ளையும் நாடாளும் சக்கரவர்த்தியாக இருக்கிறார். அந்த பெண்ணும் மடத்தின் ஊழியக்காரியாக ஆகிவிட்டாள். ஆலயங்களுக்காக அவ்வப்போது நாட்டியம் ஆடுவதோடு சரி. இனிமேல் மற்றதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அவர் குரலில் ஒரு கண்டிப்பு தெரிந்தது. இடி விழுந்தாற் போல் இருந்தது எனக்கு. ஆச்சாரியர், அப்படி சொல்லக்கூடாது. இதில் நமது வைணவ சமயத்தின் எதிர்காலமே அடங்கி இருக்கிறது. என்ன சொல்லுகிறாய் நீ? என்று ஆச்சாரியர் திகைத்தார். எனக்கும் திகைப்பாகத்தான் இருந்தது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன். சின்னாதேவியிடம் அவனுக்குள்ள காதல் கண்மூடித்தனமாக இருக்கிறது. தன் விருப்பம் நிறைவேறாவிட்டால் தனக்கு உபகாரம் செய்யாத வைணவ சமயத்திலிருந்து விலகி சைவ சமயத்தில் சேர்ந்துவிடப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்னது? என்றார் வெங்கட தாத்தையா. தூக்கி வாரி போட்டது அவருக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். ஒரு நாளும் அப்படி நான் எண்ணியது கிடையாது. அம்மாவிடம் சொன்னதும் இல்லை. இப்படி ஒரு பொய்யை சொல்லதோடு இப்படி ஒரு பயமுறுத்தலையும் பிரயோகிக்கிறாரே அம்மா. ஆனால் எல்லா தர்ம ரகசியங்களையும் அறிந்த அம்மா, பாவ புண்ணியங்களுக்கு பயப்படுகின்ற அம்மா, சத்தியத்துக்கும் அசத்தியத்திற்கும் உள்ள பலாபலன்களை அறிந்த அம்மா, பெரியோர்களிடம் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்ற நெறிகளை அறிந்த அம்மா இப்போது இப்படி பேசுவது என் மீது உள்ள அன்பினால் என்பதை உணர்ந்து என் நெஞ்சம் உருகியது. யசோதையை பற்றி படித்திருக்கிறேன், கௌசல்யை பற்றி படித்திருக்கிறேன், குந்தியை பற்றி படித்திருக்கிறேன். ஆனால் பிள்ளைக்காக மனதறிந்து எந்த தாயும் பொய் சொன்னதாக நான் படித்ததில்லை. அம்மா, உங்கள் வயிற்றில் பிறக்க நான் எத்தனை தவம் செய்திருக்க வேண்டும். ஆச்சாரியர் லேசாக நகைத்தார். உன் பிள்ளை அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்.
பயப்படாதே. இல்லை சுவாமி, நிஜமாகவே நான் பயப்படுகிறேன். தாங்கள் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்த ஞானி என்றாலும் இந்த காலத்து பிள்ளைகளின் மனதை அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. தான் ஆசைப்பட்டது நிறைவேறாவிட்டால் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். வெங்கட தாத்தையா மறுபடியும் மௌனமாக இருப்பது தெரிந்தது. என் குமாரன் எப்படியோ போகட்டும், அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் ஜனங்களை பற்றித்தான் கவலைப்படுகிறேன். ஏன், ஜனங்களுக்கென்ன? தாங்கள் சற்று முன் சொன்னீர்களே, அதேதான். மன்னர் ஸ்ரீ வைஷ்ணவராக இருப்பதால் மக்களும் பெரும்பாலும் வைணவ சமயத்தினராக இருக்கிறார்கள். அவர்கள் சைவ சமயத்துக்கு மாறினால் யதா ராஜா ததா பிரஜா. தாங்கள் வைணவ குலத்தின் தலை சிறந்த ஆச்சாரியராக இருக்கும் இந்த சமயத்தில் போய் அப்படி ஒரு ஆபத்து வைணவத்துக்கு ஏற்பட்டு விடுமோ என்பதுதான் என் கவலை. என் தாய் இப்படி துணிச்சலுக்கு மேல் துணிச்சலாக வாதாடுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தலையை நீட்டி பார்த்தேன். ஆச்சாரிய வெங்கட தாத்தையா கண்களை மூடிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதை கண்டேன். என் அன்னை வலது கையால் தன் வாயை பொத்திக் கொண்டு பேசினாள் மரியாதையுடன். மறுகை தரையில் ஊன்றியிருந்த போதிலும் காயத்ரியின் கையை அழுத்திக் கொண்டிருந்தது. அன்னையார் தன் பலத்தையும் தைரியத்தையும் அவளிடமிருந்து பெறுவது போல் இருந்தது அந்த காட்சி. அப்படியெல்லாம் நேராது. பரம்பரை பரம்பரையாக விஜயநகர மன்னர்கள் வைணவர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். உன் குமாரனும் மாறமாட்டார் என்றார் ஆச்சாரியர். ஆனால் அவர் குரலில் சற்று முன் தென்பட்ட உறுதியும் பிடிவாதமும் இப்போது தளர்ந்திருப்பது போல் தோன்றியது. ஆச்சாரியர் மறுபடியும் ஷமிக்க வேண்டும். பரம்பரை பரம்பரையாக விஜயநகர மன்னர்கள் வைணவர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்கில்லை. சாம்ராஜ்யத்தின் ஆரம்ப கால மன்னர்கள் சைவர்களாக இருந்தவர்கள். விருபாட்ச மன்னரும் சைவராக இருந்தவர்தான். அவர் எதனால் வைணவராக மாறினார் என்பது தாங்கள் அறிந்ததுதானே சுவாமி? ஆச்சாரிய வெங்கட தாத்தையா மௌனம் காத்தார். அவருக்கு அந்த வரலாறு தெரியும் போலும். எனக்கு தெரியவில்லை. இப்படியெல்லாம் இந்த மகானை அச்சுறுத்துவது தவறு, பெரும் தவறு என்று என் மனசாட்சி சொன்னாலும் எனக்காக, என் காதல் நிறைவேறுவதற்காக சின்னாதேவியை என்னுடன் சேர்த்து வைக்கிறேன் என்று சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக என் அன்னை மேலும் மேலும் இப்படி பேசுவதை எண்ணி என் மனதிலே பெருமையும் ஏற்பட்டது. ஆச்சாரியரிடமிருந்து என்ன பதில் வரப்போகிறதோ என்ற தவிப்புடன் காத்திருந்த போது, நாகலாம்பா, உன் குமாரனை கூப்பிடு. நான் ஏதும் அறியாதவன் போல முன்னே போய் நின்றேன். அந்த பையன் எதிராஜனையும் கூப்பிடு. அவனும் வந்து என் பக்கத்தில் நின்றான். உன் தாயார் வெகு நேரமாக என்னிடம் உனக்காக வாதாடினார் என்று கனம் நிறைந்த குரலில் பேசினார் ஆச்சாரியர். அவருக்காக அல்ல, உனக்காக அல்ல, சின்னாதேவிக்காக அல்ல, சின்னாதேவிக்கும் உனக்கும் உள்ள பிரேமைக்காகவும் அல்ல. வைணவ சமுதாயம் குலைந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த முறைகேடான சாஸ்திர விரோதமான அனுமதியை வழங்குகிறேன். சின்னாதேவியை அவளுடைய பந்தத்திலிருந்து விடுவிக்கிறேன். நிஜமாகவே என் கண்களில் ஜலம் வந்துவிட்டது. தன்யனானேன் சுவாமி என்றே தொண்டை அடைக்க. அதற்கு முன் ஒரு நிபந்தனை. நீ அந்த கட்டாரியை எடுத்து வர வேண்டும். நான் விழித்தேன், எதுவும் புரியாமல். கட்டாரியா? என்ன கட்டாரி? எங்கிருந்து எடுத்து வர வேண்டும் என்று தடுமாறினேன்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் உள்ள கட்டாரி. எதிராஜனுடன் போ, அவன் விவரம் சொல்லுவான் என்றார் ஆச்சாரிய வெங்கட தாத்தையா. சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஒளிப்புத்தகங்கள் மட்டுமில்ல, சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது. இந்த சேனல்ல நீங்க பார்க்கிற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கிற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்க செய்யறோம் இல்லையா, இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது, பொருட்செலவு இருக்கும். ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்கிற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம். தேங்க்யூ.